திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இருசக்கர வாகனம் பள்ளத்தில் பாய்ந்து தொழிலாளி உயிரிழந்தார். மதுபோதையில் வேண்டுமென்றே குழிக்குள் தள்ளி கொன்றதாக அவருடன் சென்ற நண்பரை இறந்தவரின் உறவினர்கள் தாக்கிய அதிர்ச்சியின் பின்னணி என்ன? நண்பனை வலுக்கட்டாயமாக மதுக்குடிக்கு அழைத்து சென்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் இவர்தான். வீட்டுக்கு திரும்பும் போது இருசக்கர வாகனம் பள்ளத்தில் விழ நண்பர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுவால் நண்பனை காவு வாங்கியதாக கூறப்படக்கூடிய சம்பவத்தில் என்ன நடந்தது? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள சவேரியார்பட்டியை சேர்ந்தவர் பெருமாள். இவரது நண்பர் வஉசி நகரை சேர்ந்த பாலகிருஷ்ணன். இருவரும் வேடச்சந்தூர் அருகே உள்ள ஒரு தனியார் நூற்பாலையில் வேலை பார்த்து வந்தனர். சம்பவத்தன்று பாலகிருஷ்ணன் பெருமாளின் வீட்டிற்கு சென்று அவரை மது அருந்த வருமாறு அழைத்துள்ளார். வீட்டில் உறவினர்கள் இருப்பதால் வர முடியாது என்று பெருமாள் கூறியுள்ளார். அதே மாலை மீண்டும் மது அருந்த வருமாறு பெருமாளை பாலகிருஷ்ணன் அழைத்துள்ளார். அதற்கு பெருமாள் மறுக்கவே சும்மா என் கூட துணைக்கு வா என்று கூறி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். கூத்தாம்பட்டி அருகே உள்ள மதுபான கடைக்கு சென்றதும் பாலகிருஷ்ணன் மது அருந்தியுள்ளார். அப்போது நண்பர் பெருமாளையும் அவர் வலுக்கட்டாயமாக குடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. பிறகு அங்கிருந்து இருவரும் புறப்பட்டுள்ளனர். பெருமாள் பின்னால் அமர பாலகிருஷ்ணன் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற போது திடீர் என்று பள்ளத்தில் பாய்ந்து விபத்தில் சிக்கினார். கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டு பெருமாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அழைத்து சென்ற பாலகிருஷ்ணன் காயங்களின்றி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சென்ற வேடச்சந்தூர் போலீசார் பெருமாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்வதற்காக வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனைக்கு வந்த பெருமாளின் உறவினர்கள் அநியாயமாக பாலகிருஷ்ணனை அழைத்து சென்று கொன்று விட்டாயே என்று கூறி பெருமாளை தாக்கினர். ಅರ್ಥ ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೆ ಬಿಡಿ ಎಡಕ್ಕೆ சொல்லி போயிட்டு போனதுன்னு நான் சொல்லி எங்கிருந்து போன இல்லையா நான் உடனே ஒரு இறக்கி சொன்னாரங்க. ஆமாம் சரி அதனால நான் போனது. வேடச்சந்தூர் போலீசார் அவர்களிடமிருந்து பாலகிருஷ்ணனை மீட்டு அழைத்து சென்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். மது குடிக்க நண்பனை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அவரை விபத்தில் உயிரிழக்க வைத்ததாக கூறப்படக்கூடிய சம்பவம் வேடச்சந்தூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.